முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளை காலை 9 மணிக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகின்றார். இதற்காக இன்று மாலை அவருக்கு விசேட பயிற்சிகள் வழங்கப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் உதய கம்மன்பில பயங்கரவாத தடுப்பு பிரிவினரிடம் விசாரணைக்கு சென்றிருக்கின்றார் என்று அது குறித்தும் பார்க்கலாம். அதேவேளையில் 2 பெண் மருத்துவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எதற்காக என்று கேட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதிர்ச்சி ஆவீங்கள். எனவே அது சம்பந்தமாகவும் பார்க்கலாம். அண்மையில் இலங்கையிலிருந்து காணாமல் போன 25 லட்சம் அமெரிக்க டாலர் சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இப்ப அதுல சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த காசுக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலம 9 மணிக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் விசாரணைக்கு போகின்றார். போயே ஆகணும். அவருக்கான அழைப்பு ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்குது. எதுக்காக அந்த விசாரணைன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு விமானங்களை கொள்வனவு செய்வதில் இடம்பெற்ற ஊழல், அந்த ஊழலில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மையில் உயிரிழந்த கபில சந்திரசேன அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தவர். எனவே அது சம்பந்தப்பட்ட விசாரணை. அப்ப இன்றைக்கு பின்னேரம் அவருக்கு என்ன விதமான தயார்படுத்தல்கள் வகுப்புகள் எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையின் பிரபலமான சட்டத்தரணிகள், மிக முக்கியமான சட்டத்தரணிகள் ஒரு டீமா போயிட்டு அவருடன் சந்தித்து அவருக்கு விளக்கங்களை கொடுக்கின்றார்களாம். இப்படி கேட்டால் நீங்கள் அப்படி சொல்லணும், அப்படி கேட்டால் இப்படி சொல்லணும், ஏதாவது மாற்றி கீத்தி சொல்லி விட்டுறாங்க, பிரச்சனையாக போயிடும் என்று சொல்லி அந்த என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூடும் என்று சொல்லி ஒரு பெரிய பயிற்சி வகுப்பு இப்போ போய்கொண்டிருக்கான். எனவே எல்லாத்தையும் கேட்டுபடியாக படமாக்கி போட்டு நாளைக்கு வெளியே போயிட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிட்ட பதில் சொல்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் இன்னும் ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்குது. இப்போ நாளைக்கு விசாரணைக்கு போறாரு தானே, ஏன் விசாரணை இந்த முடிவில் கைது செய்யப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குத்தானே, அப்படியும் ஒரு செய்தி உலாவி கொண்டிருக்குது சமூக வலைத்தளங்களில். சில வேளை அவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் இது ஒரு சீரியஸான கேஸ் தானே, சாதாரண விஷயம் இல்லை தானே. ஏனென்றால் 5000 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார்கள் என்று சொல்லியே எத்தனையோ பேர் கைது செய்யப்படுகிறார்கள், நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்படுகின்றார்கள், விசாரணைகள் போய்கொண்டிருக்குது. இது 6 கோடி ரூபாய், 60 மில்லியன் ரூபாய். அப்ப சாதாரண காசா இல்லத்தானே. எனவே சில வேளை கைது செய்யப்படலாம் என்று சொல்லி கூட ஒரு சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இதுக்கிடையில் மஹிந்த ராஜபக்ஷ விசாரணைக்கு போறாரு தானே, அவருடைய ஆதரவாளர்கள் என்கின்ற பேர்ல சில பல காடியர்கள், ரவுடிகள் இவர்களும் களமிறக்கப்படலாம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்காம். ஏன்னு சொன்னா, போன முறையை பார்த்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்ஷவினுடைய வைஃப் இருக்கிறாதானே ஷிராந்தி ராஜபக்ஷ, அவாக்கு விசாரணைக்கு போகைக்குள்ளே சில பல ஆட்கள் அங்க வித்தியாசமான ஆட்கள் உலாவி கொண்டு தெரிஞ்சதாக சொல்லப்படுது. ஒருவேளை ஷிராந்தி ராஜபக்ஷ அண்டைக்கு கைது செய்யப்பட்டிருந்தா கொழும்புல வன்முறையில ஈடுபடுறதுக்காக சில பல சந்தேகத்துக்கிடமான ஆட்கள் களமிறக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது, அப்பயே சொல்லப்பட்டது. அப்ப நாளைக்கு மஹிந்த ராஜபக்ஷவே விசாரணைக்கு போறார் என்று சொல்லும் போது அவருடைய ஆதரவாளர்கள் என்கின்ற பேர்ல காடியர்கள், ரவுடிகள் அவர்கள் களமிறக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அதனால பாதுகாப்புகள் பலப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே நாளைக்கு என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பயங்கரவாத தடுப்பு பிரிவு TID-யினரிடம் விசாரணைக்கு சென்று வந்திருக்கின்றார் உதய கம்மன்பில. அப்ப TID-ல பயங்கரவாத தடுப்பு பிரிவில் என்ன விசாரணைன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உதய கம்மன்பிலவை பற்றி உங்களுக்கு தெரியுமே, வாயை வச்சு கொண்டு சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்றை சொல்லி சிக்கல்ல மாற்றுறதே அவருக்கு வேலையா போச்சு. அப்ப கிட்டல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது தானே, அதனுடைய 7வது ஆண்டு நினைவெல்லாம் அனுஷ்டிக்கப்பட்டது தானே, அதில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னமோ தேவையில்லாத கதை காய்ச்சி விட்டார் போலோடக்கு. இதுக்கு முதல் கொஞ்ச காலமாக சொல்லி கொண்டு இருந்தவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி என்று எனக்கு தான் தெரியும், நான் வெளியில் சொல்ல போகிறேன்னு சொல்லி, அப்புறம் அதுக்கு ஒரு புத்தகம் எழுதி அந்த சொல்லுவோமே மொக்கையினப்படுறேன்னு சொல்லி, அதே மாதிரி கடைசியாக புத்தகம் எழுதி மொக்கையினப்பட்டவர் உதய கம்மன்பில. அதுக்கு பிறகு வேறு ஏதோ சொல்லி போகிறதுக்கு எக்ஸாக்டாக என்ன சொன்னார்ன்னு தெரியல. அப்போ உதய கம்மன்பிலவை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரால் வாயை வச்சு கொண்டு சும்மாவே இருக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று சொல்லி சிக்கல்ல மாற்றான் அவருக்கு வேலை. இப்போ ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக ஏதோ சொல்ல போய் TID-ல விசாரணை, அந்த 323 கொள்கலன் சம்பந்தமாக என்னமோ சொல்ல போய் CID-ல விசாரணை, பிறகு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வேற வேற விசாரணைகள். அதுக்கு பிறகு அண்மையில உயிரிழந்தார் தானே ரங்க ராஜபக்ஷ, அதாவது திரைச்சேரி அதிகாரி, அவருடைய மரணம் சம்பந்தமாக அவருடைய வைஃபுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி, அவாவே சொல்லல தனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி, இவர் குறுக்கால பூந்து இல்ல அவருடைய வைஃபுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத கதைக்கு போய் அது இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போய் கொண்டிருக்குது. எனவே அங்கே சாட்சியம் சொல்ல போகணும். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் எங்கேயோ இடத்துல விசாரணைக்கு போகிறதும்
சாட்சி சொல்றது தான் வேலையா இருக்குது உதய கம்மன்பில அவர்களுக்கு. இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரே, கேட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே இல்லைன்னு சொல்லி. அதே மாதிரி இலங்கையில வந்து உதய கம்மன்பில வந்து விசாரணைக்கு போகாத இடமே இல்லை. ஓம் தானே. டில்வின் சில்வா தாக்கப்பட்டாரா? ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக சமூக வலைத்தளங்களில் இதுதான் செய்தி. அதாவது டில்வின் சில்வா இருக்கார் தானே, ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர். அதாவது அவர் மேலே ஒரு தாக்குதல் நடந்ததாம். எங்கேன்னு சொன்னால் பெலவத்த பகுதியில். பெலவத்தில் இந்த ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. அப்போ பெலவத்தையில் வந்து இவர் வந்து தாக்குதலுக்கு இலக்காகி ஏதோ 2 குழுக்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டதாகவும் எல்லாரும் சமூக வலைத்தளங்கள செய்தி, முக்கியமான எதிர்க்கட்சிகளுக்கு சொந்தமான சமூக வலைத்தள ஆதரவாளர்கள் எல்லாம் இந்த செய்திகளை பரப்பி கொண்டு திரிகிறார்கள் சொல்லி அவர்கிட்ட கேட்கப்பட்டது. டில்வின் சில்வாட்ட போய் கேட்கப்பட்டது, என்ன உங்களுக்கு யாரும் அடிச்சு போட்டணுமாமே, உண்மையோ என்று சொல்லி கேட்டதாம். அதுக்கு டில்வின் சில்வா சொல்லியிருக்கார், எனக்கு ஒரு தரம் அடிக்கவும் இல்லையாப்பா, உண்டும் இல்லையாப்பா, இவைக்கு வந்து வர வேலை இல்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு வந்து கதைக்கிறதுக்கு கதை இல்லை, செய்யறதுக்கு அரசியல் இல்லை. அதனால வந்து ஒரு வங்குரோத் இல்லாமையில வந்து இருக்கிறோம் அரசியல்ல. அதனால வந்து தன்மேல தாக்குதல் நடத்தப்பட்டு சொல்லி பொய் சொல்லி கொண்டு திரியணும் என்று சொல்லி இது வந்து எதிர்க்கட்சிகள் திவாலாகி விட்டார்கள். அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து அந்த சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது என்று சொல்லி டில்வின் சில்வா பதில் சொல்லியுள்ளார். அடுத்ததாக 2 பெண் மருத்துவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட கதை. 2 பெண் மருத்துவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையில். 2 பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட கால அனுபவம் கொண்ட மூத்த மருத்துவர்கள், சீனியர் டாக்டர்ஸ். 2 பேருமே வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையில். என்ன நடந்ததுன்னு சொன்னால், போன மாதம் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அங்கே திருவண்ணாமலை மருத்துவமனையில் வந்து ஒரு அம்மா வந்திருக்கிறா, குழந்தை பெறுறதுக்கு பிரசவத்துக்காக வந்திருக்கிறா. சரி என்று அவாக்கு அந்த வயிற்று குத்தலம் வந்து அந்த பிரசவம் பார்க்கத்தானே வேணும். அப்போ பிரசவ விடுதியில் வந்து ஒரு பெண் மருத்துவர் வந்து அந்த பிரசவத்தை பார்த்துருக்கிறா. அப்போ பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய வெளியில் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணி அது வந்து என்ன சாதாரண விஷயமா இல்லை தானே, ஒரு பெரிய டாஸ்க் தானே. எனவே அது வந்து சரியான கவனமாக செய்யணும் என்ன. அப்போ அங்கே அன்றைக்கு வந்து டியூட்டியில் இருந்த ஒரு பெண் மருத்துவர் வந்து அதை செய்திருக்கிறார். அப்போ செய்தொன்றிருக்கைக்குள்ள வந்து அவாக்கு அந்த குழந்தையை வந்து எடுக்க முடியல, ஏதோ பிரச்சனை, குழந்தை வந்து ஸ்டக் ஆகிட்டு. சரியோ, அப்போ அவாக்கு வந்து போதிய அளவு அனுபவம் இல்லையோ இன்னும் தெரியாது. அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், மூத்த டாக்டர்ஸ் மாதிரி சீனியர் மாதிரி கூப்பிடத்தானே வேணும். இப்போ சாதாரண டாக்டர்ஸ் மாதிரி ஏதாவது டவுட்னா சீனியரை தானே கூப்பிடணும். சரி என்று சீனியர் டாக்டர்ஸ் 2 பேருக்கு, ஒரு ஆள் வந்து மகப்பேற்று வைத்தியர், முறையான மகப்பேற்று வைத்தியர், மற்ற டாக்டரும் வந்து மகப்பேற்றுடன் சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர் தான். ஆனால் அவள் வந்து நல்ல சீனியர் டாக்டர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 2 பேருக்கும் வந்து கோல் எடுத்து சொல்லிக்கிறா, வாங்க ஒரு பிரச்சனையாக போயிட்டுது, வந்து ஹெல்ப்புக்கு வாங்கன்னு சொல்லி. ஃபோன் அடித்தா விரையில, திரும்பவும் ஃபோன் அடித்தா விரையில, 3ஆம் தரம் ஃபோன் அடித்தா விரையில, 6 தரம் ஃபோன் அடிச்சுக்கிறா, வாங்க வாங்க உதவிக்கு வாங்கன்னு சொல்லி. அவையல் வரவே இல்லை. சரி தானே, அவ என்ன சொல்லிக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் வேறு செக்ஷனில் வந்து சிசேரியன் செய்து கொண்டிருக்கிறோம், எனவே அதை வந்து பாதியில் விட்டுட்டு நடுவில் ஓடி வர முடியாதப்பா, நீயே பார்த்து சமாளி என்று சொல்லிக்கிறோம் போல இருக்கு. சரி இண்டுவா ஏதோ ட்ரை பண்ணிக்கிறா, குழந்தை செத்து போச்சு. இதுதான் பிரச்சனை. அப்போ குழந்தை செத்து அது சாதாரண விஷயம் இல்லை தானே. அதுக்கு பிறகு வந்து அது வழக்குக்கு போயிட்டு விசாரணைக்கெல்லாம் போயிட்டு விசாரித்து பார்த்தா அந்த 2 மூத்த டாக்டர்ஸ் மாதிரி தானே, சீனியர் டாக்டர்ஸ் மாதிரி. ஆக்சுவலாக அவையில் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தால் அந்த குழந்தையை வந்து உயிரோட காப்பாற்றி இருக்கலாம். ஏன்னு சொன்னால் புதுசாக வர டாக்டர்ஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது தானே. அப்போ அவையில் ஹெல்ப் பண்ணியிருந்துக்கலாம். ஆனால் அவையில் வதே இல்லை. பிறகு விசாரித்து பார்த்தா அவையில் என்ன சிசேரியன் செய்தீங்க, யாருக்கு செய்தீங்கன்னு சொல்லலாம். விசாரித்து பார்த்தா அவையில் ஹாஸ்பிட்டலே இல்லை, அந்த ஏரியாலேயே கிடையாதாம். 2 பேரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்திருக்கிறோம். அந்த டைமில் இந்த சம்பவம் நடக்கக்குள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறோம். அதனால தான் வர முடியாமல் போனது. அப்போ விசாரணைகளை வந்து இப்படி தெரிய வந்தால் சும்மா விடுவேணுமா, உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு தற்காலிக பணி நீக்கம் என்று தான் சொல்லப்படுகிறது. எனவே சுகாதார பணிப்பாளர் வந்து இவர்கள் 2 பேருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கார், கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு இந்த வேலை கிடையாது, போய் வீட்டில் இருங்கன்னு சொல்லி. அவையில என் வீட்டில் இருக்க போயினோம், அவைக்கு தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓம் தானே. இலங்கையில் இருந்து அண்மையில் 25 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் வந்து காணாமல் போனது. அதாவது ஹேக்கர்ஸால் வந்து கைப்பற்றப்பட்டு வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டது என்று சொல்லி இது ஒரு பெரிய சம்பவம் தானே, பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்குது. ஆக்சுவலாக அந்த காசை வந்து கொடுக்க வேண்டியது ஆஸ்திரேலியாவுக்கு. 25 லட்சம் அமெரிக்க டாலர்ஸும் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டியது, ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு போகல. அது சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் வந்து தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள். அதாவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளோடு சேர்ந்து, மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய FBI மற்றது ஆஸ்திரேலியாவினுடைய புலனாய்வு கட்டமைப்புகளோடு சேர்ந்து தான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான
முக்கியமான சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த ஹேக்கர்ஸ் இருக்கிறது தானே, அவர்கள் எங்கிருந்து செயல்பட்டார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவிலிருந்து செயல்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து ஒரு டீமாக இயங்கி செயல்பட்டிருக்கின்றார்கள். இது முதலாவது. இரண்டாவது, இலங்கையிலிருந்து அந்த திசை மாற்றப்பட்ட காசு இருக்குது தான், 25 லட்சம் அமெரிக்க டாலர்ஸும் எங்கே போயிருக்குன்னு சொன்னால் அதுவும் அமெரிக்காவுக்கு தான் போயிருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு, அந்த நிறுவனமே உண்மையான நிறுவனமா என்னவோ தெரியல, அந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்து பிஸ் சொல்யூஷன்ஸ் என்றதான் அந்த நிறுவனத்தினுடைய பேர். அது என்ன உண்மையான நிறுவனமா, பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா என்னவோ தெரியல. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமாக 4 வங்கி கணக்குகள் இருக்கா. அந்த 4 வங்கி கணக்குகளுக்கு தான் இந்த காசு வந்து போயிருக்குது. இங்கேருந்து அங்கே போயிருக்குது அமெரிக்காவுக்கு. போனது மட்டும் இல்லாமல் அந்த வங்கியில் வந்து அந்த காசு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா வங்கியில் காசே இல்லையா. எல்லாத்தையும் உடனே உருவி எடுத்துக்கணும். பின் அவ்வளோ கஷ்டப்பட்டு இலங்கையிலேருந்து காசை திருப்பி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாக்கள் சும்மா அப்படின்னுமா, உடனே காசை எல்லாத்தையும் வந்து வித்ரோ பண்ணி அந்த 4 அக்கௌண்ட்ஸில் ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு கணக்கில் வந்து வெறும் $200 இருந்ததாம். மிச்ச காசு முழுக்களையும் வந்து வலிச்சு துடைச்சு கொண்டு போயிருக்கணும் ஹேக்கர்ஸ். அதில் வந்து ஒரு சில அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுற கட்டத்தில் இருந்ததாம். ஆனால் அதுக்குள்ள வந்து சிஐடியினர் வந்து கண்டுபிடிச்சிட்டார்கள். க்ளோஸ் பண்ணாக்கு முதலே வந்து கண்டுபிடிச்சிருந்தார்கள். ஒருவேளை க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்தால் அது இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும் என்று சொல்லி இப்போ இன்னுமே வந்து விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. அந்த பிஸ் சொல்யூஷன்ஸ் என்று சொன்னால் என்னென்று கண்டுபிடிக்கணும். இனி ஹேக்கர்ஸ் வந்து எங்கெங்கே இருந்து செயல்பட்டார்கள், இனி அவர்களை வந்து கைது செய்யணும். எனவே பெரும்பாலும் மிக விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.